வணக்கம். 2025ஆம் ஆண்டு தலைமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தயாராக உள்ள மாணவ செல்வங்களுக்காக என்னுடைய முன்னோடி எதிர்பார்ப்பு பரீட்சைத்தாள் 5 தயாரித்துள்ளேன். அதில் முதலாவது பரீட்சைத்தாளின் இறுதிப்பக்க 8ஆம் பக்க காணொளியில் சந்திக்கின்றேன். இந்த சந்தர்ப்பங்களை நான் எனக்கும் பயனுள்ளதாக, அதாவது நான் சேவை செய்வதற்கு கிடைத்த சந்தர்ப்பமாக மாணவர்களுக்கு மிக பயனுள்ளதாக, தங்கள் திறமையை வளர்த்து கொள்வது, தங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக நிர்ணயித்துக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக நான் இதை பயன்படுத்துகின்றேன். அதாவது இப்போது இந்த 8வது வினாத்தாளில் மொத்தம் 4 வினாக்கள் பார்வையிடப்படுகின்றது. அது அளவு தீர்மானங்கள், அளவுகளை தீர்மானித்தல், திசைகளை மாறித்தருகின்ற போது அது எவ்வாறு வலஞ்சொலியாக வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்பதை இனங்காண வேண்டும் என்பதும், மற்றது கணிப்புக்கள் சார்பானதாக 4 வினாக்கள் இந்த 8ஆம் பக்கத்தில் இடம்பெறுகின்றன. இப்போ நான் மாணவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னென்றால், இன்றைய மாணவர்கள்தான் நாளைய இந்த சமுதாயத்தின் தலைவர்கள். நிச்சயமாக அவர்கள் தங்களாலே ஆக்கக்கூடிய சுய ஆக்கங்களுக்கு நாங்கள் மிகுந்த மரியாதை அளிக்க வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இந்த வகையில் நான் கடந்த காணொளிகளில் நீங்கள் இதில் பார்த்தா தெரியும், என்னுடைய யூடியூப் சேனலில் பல மாணவரின் தங்களுடைய திறமைகளை வழிகாட்டுகின்ற வினாக்களுக்கு விடையளிக்கிற விளக்கங்களை அவர்களுக்கு கற்பித்து, அவர்கள் என்னை விட சிறப்பாக, உள்ளதை உள்ளபடி கொள்கிறேன், என்னை விட சிறப்பாக அந்த வினாக்களுக்கு விடையளிக்கும் பாங்க நான் காணொளிகளாக பதிவேற்றம் செய்தேன். ஆயினும் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், ஆனால் மற்றைய வைத்த குஞ்சை மதிக்காமல் விடுறது அதை விட கேவலம். தன்னுடைய குஞ்சு பொன் குஞ்சு ஆயிருந்தாலும் மற்றவர்களுடைய பிள்ளைகளையும் மதிக்க பழக வேண்டும். அதுதான் பரந்த மனப்பான்மை. ஏனென்றால் நேற்றிருந்தார் இன்று இல்லை என்பது இவ்வுலகின் நியதி. அப்போ நாங்கள் ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை, கொண்டு வரவும் இல்லை. அப்போ இருக்கிற காலத்துக்கு சரியாக இருந்துட்டு போனால் அதுதான் சிறப்பானது. அப்போ நாங்கள் இந்த பிள்ளைகள் போடுகின்ற, அதாவது செய்கின்ற ஆக்கங்களுக்கு எல்லோரும் பார்த்து ஆதரவு வழங்கணும், அதை பற்றி புகழ வேணும். எல்லாத்த மற்றவன் ஊரான் பிள்ளை ஊற்றி வளர்த்தா தான் உன் பிள்ளை தானே வளரும். நீங்கள் இந்த அதாவது குறுகிய மனப்பான்மையோடு அந்த பிள்ளைகளை பார்க்க அதை பாராட்டாமல் விட்டால் அது உங்களோட பிள்ளைகளைத்தான் பாதிக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இல்லை. இப்போ நான் இந்த சேவையை செய்வதன் நோக்கம் என்னென்றால், உண்மையிலேயே மனதிறந்து சொல்கிறேன். அதாவது என்னுடைய முதுமை காலம் வந்தாலும் நான் என்னால் குரல் வளம் சரியாக இருக்கும் வரைக்கும், என்னுடைய குரல் சரியாக இருந்து மற்றவர்களுக்கு வழங்குகிற மாதிரி இருக்கிற வரைக்கும் நான் இந்த கற்பித்தலை விட போகிறதில்லை. பாடையில் ஏறினும் ஏடது கைவிடேல் என்ற பொன்மொழி போல நானும் இந்த கற்பித்தல் முயற்சியில் தளர மாட்டேன். அதனால தான் நான் இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ விடயத்துக்கு வருகிற நீண்ட நேரம் கதைத்து கொண்டிருக்க முடியாது. இப்போ நான் கேட்க போகிறது என்னென்றால், இப்போ வினாத்தாள் பயிற்சி 1ல் 8 பக்கங்களுக்குரிய காணொலியாக இதை பதிவேற்றம் செய்திருக்கிறேன். இப்போ இந்த காணொலிகளை பார்க்கிற மாணவர்கள் ஓரளவு கணிசமாக இருக்கிறார்கள். அந்த பார்க்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலும், என்னுடைய சூம்பாப்பில் கற்கிறதாக இருந்தாலுமே, இங்கே பாடசாலைகளில் பயிற்சித்தாள் செய்து இந்த காணொலியை பார்க்கிற மாணவர்களாக இருந்தாலும், அவர்கள் இந்த வினாக்களை தழுவிய தாங்கள் சுயமாக எழுதிய, மற்ற வேண்டிய பார்த்து கொப்பி பண்ணி பெயர்களை மாற்றி சொற்களை மாற்றி அப்படித்தான் இப்போ திருக்கதாளம் நிறைய நடக்குது. அது செய்கிறவே அதை அனுபவிக்கட்டும். அப்போ அப்படி இல்லாமல் உங்களுடைய சொந்த சுய முயற்சியாக வினாக்களை நீங்கள் அனுப்புவீர்களாக இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் ஊடாக, நீங்கள் வாட்ஸ்அப் தொடர்பு இருந்தால் அல்லது தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த தொடர்பூடாக உங்களுடைய தரமான வினாக்கள், இதே போன்ற வினாக்கள், ஏனென்றால் அப்போ நீங்கள் சிந்திக்க பழகுறீர்கள், இதே போன்ற தரமான வினாக்களை நீங்கள் அனுப்பினால் அதில் தகுதியானவற்றை நான் அதுக்கு இன்னும் மெருகூற்றி என்னுடைய காணொளிகளில் பதிவேற்றம் செய்வேன் என கூறிக்கொண்டு, 8வது பயிற்சி, அதாவது 8வது பக்கம், அதாவது முன்னோடி பரீட்சை, எதிர்பார்த்த பரீட்சை 1இன்
8வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். நன்றி. இது புலமை பரிசில் பரீட்சை 2025 வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெறுவதற்கான முயற்சியின் 5 முன்னோடி பரீட்சை எதிர்பார்ப்பு பரீட்சையின் 1வது பரீட்சையின் 8வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இப்படியாக மொத்தம் 40 காணொளிகள் 40 பக்கங்களுக்கும் பதிவேற்றம் செய்யப்படும். இப்ப 37வது வினா, ஏயிலிருந்து பிக்கான தூரம் அதிகமான பாதை எது என்று கேட்கப்படுகின்றது. இங்கே ஆரம்பிக்கிற இடம் ஏ ஆகவும் முடியுமிடம் பி ஆகவும் இருக்கின்றது. அப்ப இங்க அளவுகள் ஒன்றும் தரவில்லை. ஆனால் கோடுகள் எல்லாம் சமனான அளவுகளாக இருக்கின்றபடியால் அந்த கோடுகளின் பாதைகளின் எண்ணிக்கைகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் விடை காண முயற்சிப்போம். 1வது விடையிலே உள்ள கோடுகளின் எண்ணிக்கை, பாதைகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5. 2வதில் உள்ள பாதைகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4. 3வதில் உள்ள பாதைகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4. அப்ப 2வது 3வதில் 4 சமமான பாதைகளும் 1வதில் அதே சமமான பாதைகள் 5 இருக்கின்றபடியால் தூரம் அதிகமான பாதை 1 என்பது தெளிவாகின்றது. இனி அடுத்த 38வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். 38வது வினா, மாமரம், மாமரக்கன்று, மாமர வித்து, மாமர கொப்பும் இவற்றுள் அதிக எழுத்துக்களையும் குறைந்த எழுத்துக்களையும் கொண்ட சொற்கள் முறையே. எப்பொழுதும் வினாவில முறையே என்ற சொற்கள் இடம்பெறுகின்ற போது அதை மிக கவனமாக பின்பற்றுங்கள். காரணம் என்னென்றால், இங்கே முதல்ல கேட்கப்படுறது அதிக எழுத்து, அடுத்து கேட்கப்படுகின்றது குறைந்த எழுத்து. தற்செயலாக நீங்க மாறி குறைந்த எழுத்தும் அதிக எழுத்தையும் மாறி இருப்பதை தெரிவு செய்தால் விடை பிழையாக கருதப்படும். ஆகவேதான் முறையே என்றால் அந்த ஒழுங்கின் படி. இவற்றில் அதிக எழுத்துக்கள் என்பது கேட்டபடியால் நாங்கள் எழுத்துக்களின் எண்ணிக்கையை சொற்களில் இருக்கிற எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறித்துக் கொள்வோம். மாமரத்தில் 4 எழுத்துக்கள் இருக்கின்றன. மாமரக்கன்றில் 7 எழுத்துக்கள் இருக்கின்றன. மாமர வித்து 6 எழுத்துக்கள் இருக்கின்றன. மாமர கொப்பும் 8 எழுத்துக்கள் உள்ளன. இவற்றுள் அதிக எழுத்துக்களை கொண்டது டி என்பது புலனாகின்றது. அப்ப அது முதலாவதாக இருக்க வேண்டும். அப்ப இதுதான் பொருத்தமானது. இங்க டி 2வதாக இருக்குது, அது பொருத்தமில்லை. அடுத்த குறைந்த எழுத்து இங்கே ஏ. அப்ப டி ஏ என்ற முதலாவது விடையே மிகவும் பொருத்தமானது. நன்று. அடுத்து 39வது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். ஏயிலிருந்து பி தெற்கு திசையில் இருப்பின் பியிலிருந்து சி இருப்பது எத்திசையில். நாங்க நகர படங்களை பார்க்கும் போது அவதானித்திருக்கின்றோம். அந்த நகர படங்கள்ல அம்புக்கோடு மேலே காட்டப்பட்டு கீழே வானா என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கும், அல்லது ஆங்கிலத்திலே என் என எழுதப்பட்டிருக்கும். அதனுடைய கருத்து, வானா என்பது வடக்கு, என் என்பது நோர்த், அதாவது ஆங்கில சொல். வடக்கு என்பதை குறிக்கின்ற ஆங்கில சொல் நோர்த். ஆனா இங்கே அப்படி சொல்லவில்லை. இந்த வரைபடத்துல ஏயிலிருந்து பி தெற்கு திசை. அப்ப நாங்க இங்க உள்ள திசைக்கேற்பத்தான் நாங்க பியிலிருந்து சி இருப்பது எத்திசை என்று தீர்மானிக்க வேண்டும். இது பரீட்சைகள்ல கேட்கப்படுற கேள்விகள்ல
ஒரு மடக்குகிற கேள்வி என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா பிள்ளை உடனே என்ன செய்யும், இப்படியாக சிலுவை அடையாளத்தை போட்டுவிட்டு இங்க வடக்கு, இங்க கிழக்கு, இங்க தெற்கு, இங்க மேற்கு இருந்துவிட்டு இது மேலே இருக்கிறது பியில இருந்து சி வடக்கு விடையளித்து விடும். அது தவறானது. ஆகவே இங்க கூறப்படுகின்ற நியதிக்கேற்ப நாங்கள் செயற்படுதல் வேண்டும். ஏயில இருந்து பி தெற்கு திசை என்றால் இப்படியாக இது தெற்கு திசை. அப்ப எங்களுக்கு தெரியும் இது கிடையாக இருக்கின்றபடியா நிலைக்குத்து கோட்டை போட்டோ தெற்குக்கு எதிராக இருப்பது வடக்கு. அப்ப வடக்கிலிருந்து வலம் சுழியாக நாங்கள் திசைகளை மலினம் பண்ணி இருக்கிறோம். வந்த கிழவி அப்ப கிழக்கு, தென்னைக்கு மேலிருந்து இது மேற்கு. இப்ப கேள்வி என்ன, பியிலிருந்து சி இருப்பது என்ன திசையில் என்றால் கிழக்கு திசை. அப்ப கேள்விக்கான விடை இரண்டாவது. நன்று. இனி இறுதி 40வது வினாவுக்கு முதலாவது பயிற்சியின் 40வது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். ஒரு புத்தக கடையில் 3 பென்சில்களை ஒரே தடவையில் வாங்கினால் 30 ரூபாவுக்கும், 2 பென்சில்களை ஒரே தடவையில் வாங்கினால் 25 ரூபாவுக்கும், தனியொரு பென்சிலை வாங்கினால் ரூபாய் 15க்கும் வாங்கலாம். 6 நண்பர்கள் தம்மிடம் உள்ள பணத்தை ஒன்று சேர்த்து 6 பென்சில்கள் வாங்க உகந்த சிக்கனமான முறை யாது? இந்த சொல்லின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொள்ளுங்க. சிக்கனமான முறை. அப்ப அவர்கள் புத்திசாலி சிறுவர்கள். அவர்கள் அந்த 6 நண்பர்களும் ஒன்று சேர்ந்து வாங்குவதாக இருந்தால், இப்ப பாருங்க, இதுல 3 பென்சிலை ஒரே தடவையில வாங்கினா 30 ரூபாய். அப்ப ஒரு பென்சில் 10 ரூபாய் முடிகின்றது. இதுல 2 பென்சில் ஒரே தடவையில வாங்கினா 25 ரூபாய். அப்ப அது 12 ரூபாய் 50% முடிகின்றது ஒரு பென்சில். தனியொரு பென்சில் வாங்கினால் 15 ரூபாய், அது 15 ரூபாய். அப்ப சிக்கனமான முறை என்ற முறையில இந்த 6 நண்பர்களும் ஒன்றாக சேர்ந்து 3 பென்சில்களை 30 ரூபாய்க்கும் இன்னொரு 3 பென்சில்களை 30 ரூபாய்க்கும் வாங்கினால் ஒவ்வொருவரும் 10 ரூபாய் அதில் பங்களிப்பு செய்தால் போதுமானது. ஆகவே இரண்டாவது விடைதான் மிகவும் பொருத்தமானது. நன்று. இனி இரண்டாவது முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சை வினாக்களுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற வெள்ளிக்கிழமை பரீட்சை நடைபெற்ற பின்பே விடைகாண் விளக்கங்கள் பதிவேற்றம் செய்யப்படும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். வணக்கம். தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2025 செய்ய உள்ள மாணவர்களுக்கு வினாத்தாள் 1 மாத்திரம்தான் 5 மேலதிக பயிற்சித்தாள்கள் செய்து இதுவரையில் வழங்கி கொண்டு அதற்கு விடை காணுகின்ற விளக்கமும் வழங்கி கொண்டிருக்கிறேன். இப்போ சில பெற்றோர் வினாத்தாள் 2க்கு செய்ய மாட்டீர்களா என்று வினாவுகின்றார்கள். அவர்களுக்கு நான் கூறக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், இந்த தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையில் வினாத்தாள் 1 தான் பிள்ளைகளால் எதிர்கொள்வதற்கு கடின போக்காக இருக்கின்றது. அதனால்தான் வினாத்தாள் 1க்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி கொண்டிருக்கிறார். வினாத்தாள் 2ஐ பொறுத்தவரையில் பிள்ளைகள் பாடசாலைகளில் படிக்கின்ற பாடப்பிறப்புக்குள்ளே தான் வினாக்கள் அமைகின்றன. ஆகவே அது பிள்ளைகளுக்கு ஒரு இடர்பாடாக இல்லாத கட்டத்தில், ஆயினும் நான் ஏற்கனவே தயாரித்த பிரமியாசான், வெற்றிக்கனி போன்ற பயிற்சித்தாள்களில் வினாத்தாள் 2ம் தயாரித்திருக்கின்றேன். இப்போ தரம் 2, 3க்கு முற்றிலுமே வினாத்தாள் 1ஐ தழுவியது. 4க்கு வினாத்தாள் 1, 2 இனம் பயிற்சிகளும், புதுமையாசான் வெற்றிக்கணிகளில் வினாத்தாள் 1, வினாத்தாள் 2 இருக்கின்றது. நுண்ணறிவுகள் முற்றிலுமே வினாத்தாள் 1க்கான பயிற்சிகளாகவும் வழங்கியிருக்கிறேன். நீங்கள் அவற்றில் தேவையான பிரதிகள் தேவை என்றால், அதாவது 1000 ரூபாய்க்கு குறைவான பயிற்சித்தாளாக இருந்தால் அதற்கு மேலதிகமாக 100 ரூபாய் தபால் கட்டணம் செலுத்த வேண்டும்.
ரூபாய் உரிய, அதாவது புலமையாசான், நுண்ணறிவு போன்ற இரு பயிற்சிகளுக்கும் நீங்கள் அந்த மேலதிக ரூபாய் தபால் கட்டணம் அனுப்பாமல் நீங்கள் கட்டணத்தை வங்கியில் விட்டுவிட்டு நீங்கள் கேட்குற பட்சத்தில் நான் அதை உங்களுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்க முடியும். நன்றி. வணக்கம். திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை செய்கின்ற மாணவர்களுக்காக என்னால் தயார் செய்யப்பட்ட 5 முன்னோடி பரீட்சை வினாத்தாள்கள், வினாத்தாள் பார்ட் 1 மாத்திரம் 5 வினாத்தாள்கள். அதற்கான விலை 150 ரூபாய். அவை கிடைக்கக்கூடிய புத்தக சாலைகளின் பெயர்கள் இங்கே தரப்பட்டுள்ளது. அவர்களுடைய தொலைபேசி இலக்கமும் தரப்பட்டுள்ளது. அடுத்ததாக, அப்படி இந்த புத்தக சாலைகளில் சென்று பெற முடியாமல் தூர இடங்களில் இருப்பவர்கள் இருந்தால் அவர்கள் என்னூடாகவும் அந்த பரீட்சை தாளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த 5 பரீட்சை தாள்களும் பரீட்சை செய்ய வேண்டிய தினங்களும் இங்கே குறித்திருக்கின்றேன். அது முந்தி பிந்தி செய்தாலும் பிரச்சனை இல்லை. முந்தியல்ல, பிந்தி செய்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த தனிப்பட்ட முறையிலே எண்ணற்ற நேரடியாக பரீட்சைத்தாள் பெற விரும்புகிற பிள்ளைகள், அதாவது 180 அந்த பரீட்சைத்தாளுக்குரிய கட்டணமும் தபால் கட்டணமும் 180 சேர்த்து ஒரு பரீட்சைத்தாளுக்கு 300 ரூபாய் செலுத்த வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ. மற்ற அதே பயிற்சித்தாள்கள் புத்தக கடைகளில் 200 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். பாடசாலைகளுக்காக இருந்தால் 10 பிரதிகளுக்கு மேலே எடுக்க வேண்டும். 150 ரூபாய் படி செலுத்தினால் போதுமானது. அதற்கு தபால் கட்டணம் தேவையில்லை. 10 பிரதிக்கு குறைவாக பாடசாலைகள் எடுக்கின்ற பட்சத்தில் 200 ரூபாய் தபால் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். நன்று. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.